ஓம் சாந்தி. 27/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது. நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீங்க. அதனால் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் சொல்றாரு. இப்போ நம்மளுடைய முகம் சொர்க்கத்தின் பக்கம் திரும்பிச்சு. இந்த பழைய நரகத்திலிருந்து நம்மளோட புத்தி இப்போ விலகணுன்றார். விலகி சொர்க்கத்தின் பக்கம் நம்ம போயிட்டு இருக்கிறோன்றார். கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சமமான இலக்கு எது? அதை யார் கடந்து செல்ல முடியும்? பதில்: குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீங்க. ஆனால் மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது. அநேக புயல்களை கொண்டு வருது. மாயா நிறைய புயலை கொண்டு வருது. அதாவது தடை பண்ணுது. சொர்க்கத்துக்கு போக விடாம தடை பண்றதுக்கு 5 விகாரங்களுடைய தடை வரும். நிறைய புயல் வரும்ன்றாரு. அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும்ன்றாரு. இது எல்லாமே மனசுலதான் புயல், மனசுக்குள்ளார அடிக்கிற புயல் தான். இந்த புயல்களை இப்ப நம்ம கடந்து செல்ல வேண்டும். இதுதான் சூட்சமமான இலக்காகுன்றாரு. இந்த இலக்கை கடந்து செல்வதற்கான முழுமையாக இப்ப பற்றற்றவராக ஆகணுன்றாரு. இப்ப அந்த இலக்கு, நம்மளுடைய ஏம் ஆப்ஜெக்டை நம்ம அடையணும்னா இந்த புயல் எல்லாம் தாண்டி போகணும். அதுக்கு போகணும்னா நம்ம முழுமையான பற்றற்றவரா இப்ப ஆகணுன்றாரு. பற்று இல்லாம இருந்தாதான் ஜெயிக்க முடியும். பற்று இருந்தா மாட்டிக்குவோம். நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும். ஆனா நம்ம மேல நிச்சயம் இருக்கணும். டிராமா மேல நிச்சயம், பாபா மேல நிச்சய புத்தி இருக்குன்னா அந்த தைரியத்தின் ஆதாரத்துல கடந்து செல்ல முடியுன்றாரு. விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பறவையா ஆகணும். இதுதான் முயற்சி ஆகுன்றாரு. அதாவது நம்ம சன்னியாசிங்க மாதிரி வீட்டை விட்டு போய் வெளியில உட்காந்து யோகா பண்றது கிடையாது. நம்ம எல்லார் கூடயும் தான் இருக்கணும். அவங்க தான் நமக்கு டெஸ்ட் பேப்பரே. என்ன டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நம்ம நிர்விகாரியா வாழ்ந்து காட்டணும். அன்னப்பறவை மாதிரி வாழ்ந்து காட்டணும், தாமரை மலர் மாதிரி. இதுதான் முயற்சி ஆகுன்றாரு. பாடல்: பலவானின் யுத்தம் பலமற்றவனோடு அப்படின்ட்டு பாடலோடுது. ஓம் சாந்தி. புத்திசாலியான குழந்தைகள் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். இப்ப இந்த மாயா தான் நம்மளோட யுத்தம் புரியுது இல்லையா? சக்தி வாங்கிட்டே இருக்கும் பாபாட்ட. ஆனா அந்த முழு நாளுடைய சக்திய மாயா போரிட்டு வர்றதையும் நம்ம பலமற்ற நம்மளோட போரிடுது. இது அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. யாருடைய புத்தி யோகம் சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் உள்ளதோ அவர்களுக்கு தான் இப்ப புயலை வீசுகின்றதுன்றாரு. யார் பாபான்னு நினைக்கிறோம், யார் பரந்தாமத்தை நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு தான் இந்த புயல்லாம் வீசுது, மாயா புயல். பாபாவோ இப்போது உங்கள் முகத்தை திருப்பி வைக்கிறாரு. அஞ்ஞான காலத்தில் கூட பழைய வீட்டிலிருந்து முகம் திரும்பி விடுகிறது. அது எப்போது தயாராகும் என்று பிறகு புதிய வீட்டை நினைவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு புது வீடு கட்டுறோம்னா பழைய வீட்டுல இருந்து முகத்தை எடுத்துருவோம். பிடிக்காது அதை பார்க்க. புதுசா எப்படா போவோம் வீட்டுக்குன்ட்டு இருக்கும் இல்லையா? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கும் எப்போது நமது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகும், பிறகு சுகதாமம் வருவோம் என்ற கவனத்தில் உள்ளதுன்றாரு. இந்த துக்கதாமத்தில் இருந்தோ அனைவருமே இப்ப சென்றாக வேண்டும்ன்றாரு. இப்ப எல்லாரும் போய் தான் ஆகணும். முழு சிஷ்யின் மனிதர்கள் அனைவருக்கும் பாபா தான் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தைகளே, இப்போது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறதுன்ட்டு சொல்றாரு. இப்போது உங்கள் புத்தி யோகம் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் பவித்திரமானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். நரகத்திற்கு செல்பவர்கள் அப்பவித்திரமானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் புத்தி யோகத்தை சொர்க்கத்தின் பக்கம்தான் ஈடுபடுத்த வேண்டும்ன்றாரு. நீங்க எல்லா காரியமும் செய்யுங்க, வீட்டிலே இருங்க, எல்லாம் இந்த பழைய படைப்புகள் எல்லாத்தையும் கவனிச்சுதான் ஆகணும். கவனிச்சுக்கிட்டே புத்தி மட்டும் சொர்க்கத்தை நினைச்சிட்டே இருக்கணும், பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். தந்தையின் புத்தி யோகம் சொர்க்கத்தின் பக்கம் மற்றும் குழந்தைகளினுடையது நரகத்தின் பக்கம் உள்ளது என வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இருவருமே ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறாரு. ஒரு வீட்டுல அப்பா பிகேவா இருக்கிறாரு, குழந்தைகள் நான் பிகேவா இருக்கிறாங்க. அவங்க நரகத்தை விரும்புறாங்க, அப்பா சொர்க்கத்தை விரும்புறாருன்னா அவங்க எப்படி 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும்? அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாதுன்றாரு. பிகேஸும் நான் பிகேவும் ஒரே வீட்டுல இருந்தானா பிரச்சனை தான் வரும், மிகவும் கடினமாகுன்றாரு. அவர்களுடைய புத்தி யோகம் இருப்பதே 5 விகாரங்களின் பக்கமாக. அந்த குழந்தைகளுக்கு அந்த மாயாவுடைய பக்கம்தான் போகும் புத்தி. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதுல தானே 63 ஜென்மமா இருந்தோம். அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆனா தந்தை பிகேவா இருக்கிறாருன்னா அவருக்கு பாபா சொல்றது பிடிக்கும். அவர்கள் நரகத்தின் பக்கம் செல்பவர்கள், இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்பவர்கள் என்றால் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாதுன்றாரு. இது பெரிய குறிக்கோளாகும்ன்றாரு. இது ரொம்ப கஷ்டம், பெரிய குறிக்கோள்ன்றாரு. தந்தை பார்க்கிறார்,
தந்தை பார்க்கிறார், நம்முடைய குழந்தையின் மூலம் முகம் வந்து நரகத்தின் பக்கமாக இருக்குதுன்ட்டு அப்பா பார்க்குறாரு. நரகத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக வீட்டில் சண்டை வரும்ன்றாரு. சிலர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா ஒருத்தவங்க பிகே ஒருத்தவங்க நான் பிகேனா அவங்களுக்கு நரகத்து பக்கம் போகாம இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். அதனால கண்டிப்பா சண்டை வரும்ன்றாரு. இதுவும் ஒரு ஞானமா அப்படின்ட்டு கேட்பாங்க. பையன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என கேட்பார்கள். இல்லற விவகாரங்களில் இருப்பவர்கள் அவங்க திட்டுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு ஞானமா, திருமணம் பண்ணிக்கூடாதுன்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களோ அநேகம் இல்லையா, குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் என்றால் நரகத்தின் பக்கம் செல்ல விரும்புகிறார்கள். தந்தை சொல்றாரு நரகத்தின் பக்கம் உத்தியோகத்தை வைக்காதீங்கன்ட்டு சொல்றாரு. ஆனால் தந்தை சொல்வதையும் யாரும் கேட்பதில்லை. பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதில் மிகவும் பற்றற்ற நிலை வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். பாபா சொல்றாரு, நீங்க மறந்துடுங்க அவங்கள, அவ்வளவுதான். அவங்க அப்படி போறாங்கன்னா அவங்க மேல இருக்கிற பற்றை எடுத்துருங்கன்றாரு. நீங்க பற்று வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்தது ஏதாவது ஒண்ணு அவங்க கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா 5 விகாரத்துல போறவங்க கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது வரும். அதுவும் நம்மளுடைய படைப்புன்னும் போது நமக்கு அது வந்து வலிக்கும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கும் வலிக்கும். நீங்க பற்று வச்சீங்கன்னா அவங்க கஷ்டப்பட உங்களுக்கும் கஷ்டம் வரும், துன்பம் வரும். அதனால பற்று வைக்காதீங்கன்றாரு. இந்த ஞானம் முழுவதும் ஆத்மாவில் உள்ளது. பாபாவின் ஆத்மா சொல்கிறது, இவர்களை நான் படைத்துள்ளேன், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பிரம்மா பாபாவோட ஆத்மா கூட சொல்றாரு, பிரம்மா பாபா சொல்றாரு, இவங்களெல்லாம் நான் தான் படைச்சேன் பிகேஸ. ஆனா சிலர் ஏத்துக்கிறாங்க, சிலர் ஏத்துக்கிறது இல்லை. சிலரோ பிராமணர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க. பிறகு புத்தி யோகம் நரகத்தின் பக்கம் சென்று விடுகிறது. பிகேவா இருந்தா கூட நிறைய பேர் நரகத்தின் பக்கம் தான் அவங்க புத்தி இருக்குது. ஆக அவர்கள் ஒரேடியாக நரகத்தில் சென்றுடுவார்கள்ன்றாரு. யார் ரொம்ப அந்த பழைய வாழ்க்கை அந்த நரகத்தின் பக்கமே புத்தி போகுதோ அவங்க வந்து பாபா பேச்சு கேட்க மாட்டாங்க, சங்கமேகத்துல வரமாட்டாங்க, அவங்க நரகத்தின் பக்கமே போயிடுவாங்கன்றாரு. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இது ஞான கடலின் தர்பார் சபைன்றாரு. பக்தி மார்க்கத்தில் இந்திரனின் தர்பார் என்று கூட பாடப்படுகிறது. புக்ராஜ் புஷ்பகராகம் பரி, நீலம் பரி, மாணிக் பரி என்று அநேக பெயர்கள் வைத்திருக்கிறாங்க அந்த கற்களுக்கு. ஏனென்றால் ஞான நடனம் ஆடுகின்றது இல்லையா. ஏன்னா வந்து இங்க பாபா வந்து ஞான நடனம் ஆடுறாரு. அதுல வந்து தேவதைகள் உருவாகிறாங்க, விதவிதமான பரி, அதாவது அந்த புஷ்பகராக பரி, நீலாம்பரி, மாணிக்க பரி இப்படின்னு நிறைய தேவதைகள் உருவாகிறாங்க அந்த ஞான நடனம் ஆடுறதுனாலன்னு சொல்றாரு. விதவிதமான பரிகள் தேவதைகள், அதுவும் பவித்திரமானவராக இப்ப ஆகணுன்றாரு. நம்ம எல்லாருமே விதவிதமான பரிகள், அதுலயும் நம்ம தூய்மையா ஆகணுன்றாரு. யாராவது அப்பவித்திரமானவரை அழைத்து வந்தால் தண்டனை பெற நேரிடும்ன்றாரு. இப்போ வந்து மதுபன் போறோம். மதுபன் வந்து பாபா வர தர்பார், இந்திரன் சொல்றாங்க, இந்திர சபைன்னு சொல்ற மாதிரி ஞானக்கடலின் தர்பார் அது. அங்க பாபா வந்து இந்திரன் மாதிரி வராரு, அவரு ஞானக்கடல். அங்க யாராவது தூய்மையற்றவங்களை நம்ம கூட்டு போயிட்டோம்னா நமக்கு தண்டனை வரும்ன்றாரு. இதில் மிகவும் தூய்மை வேண்டும். பாபா மீட்டுக்கு யாருக்கும் அந்த மாதிரி அப்பவித்திரமானவங்களை கூட்டு போகக்கூடாதுன்றாரு. இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. அதனால் மரம் சீக்கிரம் விருத்தி அடைவதில்லைன்றாரு. இதுதான் வந்து குறிக்கோள், நமக்கு இது ரொம்ப உயர்ந்த குறிக்கோள். அதனால்தான் இந்த மரம் வந்து சீக்கிரமா வளரல. மற்ற சத்சங்கம்லாம் பாருங்க நிறைய கும்பல் இருக்கும் நிறைய, ஆனா இங்க மட்டும் கம்மியா தான் பொறுமையா தான் வளருது மரம்ன்றார். பாபா தரும் ஞானத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனா உண்மையா இந்த ஞானத்தை யாருமே புரிஞ்சுக்கல. சாஸ்திரங்களில் கூட இந்த ஞானமே கிடையாதுன்றாரு. அதனால் கொஞ்சம் நிச்சயம் ஏற்பட்டது. பிறகு மாயா ஒரே அடியில் கீழே வீழ்த்து விடுகின்றதுன்றாரு. புயல் இல்லையா, நம்ம வந்து ஞானத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போதே இந்த மாயா ஒரு பக்கம் கீழே வீழ்த்துது எல்லாரையும். ஏன்னா மாயா புயல் வீசுது இல்லையா. சிறிய தீபம், ஆத்மாவினுடைய தீபம் வந்து சிறிய தீபம் என்றால் புயல் அதை ஒரே வீச்சில் வீழ்த்தி அணைத்து விடுகின்றதுன்றாரு. அப்படியே ஒரே வீச்சு தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், ஏதாவது எதுல வீக் பாயிண்டோ அதுல வச்சு அடிச்சிடுது. அதுல புயலே அணைஞ்சு போயிடுது. அந்த ஆத்மா விளக்கு ஏத்துறாரு, அந்த விளக்க அணைக்க முயற்சி பண்ணுது மாயா. மற்றவர்கள் விகாரத்தில் விழுவதை பார்த்து தாங்களும் விழுந்து விடுறாங்கன்றாரு. இதிலோ புரிந்து கொள்வதற்கான விஷாலமான புத்தி கூட வேண்டும்ன்றாரு. பாடப்பட்டுள்ளது. அபலைகளுக்கு கொடுமை நேர்ந்ததாக பாட்டு வந்து பாடப்பட்டிருக்கிறது. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, காமம் வந்து மகா சத்ரு. இதன் மீது உங்களுக்கு மிகவும் இப்ப வெறுப்பு வரணும். பாபா இப்போது மிகவும் வெறுப்படைய செய்கிறார். முன்பு இந்த விஷயம்லாம் இருந்ததில்லை. நரகமும் இப்போதுதான் உள்ளதில்லையான்றாரு. திரௌபதி கூட ஆயிடுச்சாருன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க மகாபாரதத்துல. அது இப்போதைய விஷயம்தான். துகில் உரிச்சாரு துச்சாதனன்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கதை தான். இப்போ வந்து எல்லாரும் அந்த மாதிரி நிலைமையில தான் எல்லா பிகேஸும் திரௌபதி மாதிரி தான் இருக்கிறாங்கன்றாரு. எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது.
பிறகு புத்தியில பதியறதே இல்லைன்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஏணிப்படியை விட அந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் மிக நல்லா இருக்குன்றார். கேட்வே டு ஹெவன், அந்த சங்கமேகம் தான் அந்த சொர்க்கத்தின் வாசல். அது வந்து கரெக்டாக அதில் இருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுன்றாரு. ஏணிப்படியின் சித்திரத்தில் கூட இவ்வளவுலாம் இல்லை, அந்த அளவு இந்த படத்தின் மூலம் புரிந்து கொள்வார்கள். சிருஷ்டி சக்கரத்தினோட படத்தின் மூலமா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்றார். எல்லா தர்மத்துக்கும் அதில் இருக்குது, ஞானம் இருக்குது, அதனால எல்லாரும் அதை வச்சு புரிஞ்சுக்குவாங்க. நாளுக்கு நாள் திருத்தங்களும் கரெக்ஷனும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பாபா அந்த படத்தெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறார். பாபா சொல்கிறார், இன்று உங்களுக்கு முற்றிலும் புதிய டைரக்ஷனை கொடுக்கிறேன். முதலிலேயே எல்லா டைரக்ஷனும் கிடைச்சிடாது இல்லையா? நம்ம பிகேஐ ஒரு மாசம்தான் ஆகுதுன்னா நமக்கு பாபா உடனே எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞானம் வந்து 7 நாள் கோர்ஸ் எடுப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புத்தியில சொல்லுவார். எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் பாபா சொல்ல மாட்டாரு. எல்லா டைரக்ஷனும் ஃபர்ஸ்டே கிடைச்சிடாதுன்றாரு. இது ஏன்னா இது அந்த மாதிரி உலகம் இருக்குது, அதனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும், ஒரேடியாக மாற்ற முடியாது. இது எப்படிப்பட்ட உலகமாக உள்ளது, இதில் எவ்வளவு துக்கம் இருக்குதுன்றாரு. குழந்தைகள் மேல் எவ்வளவு மோகம் இருக்குது நிறைய பேருக்கு. குழந்தை இறந்து போனால் முற்றிலும் பித்து பிடித்தவராக ஆகிடுறாங்கன்னு சொல்றாரு. அளவற்ற துக்கமே இப்போ இருக்குது. பணக்காரர்கள் என்றால் சுகமாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் கிடையாது. காசு பணம் இருக்கு, பணக்காரராக இருக்கிறாங்கன்னா ஜாலியா இருக்காங்கன்னா கிடையாது. அநேக விதமான நோய்கள் கூட வருகின்றன. பிறகு மருத்துவமனையில் படுத்துடுறாங்க. அது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல தான் படுக்கிறாங்க. ஏழைகள் பொது வார்டில் இருக்கிறாங்களாம், பணக்காரர்கள் தனியாக சிறப்பு வார்டில் கிடைச்சி விடுகின்றது. அவங்க சிறப்பு வார்டு கிடைக்கும், இவங்களுக்கு வந்து பொது வார்டில் தான், ஜென்ரல் வார்டில் தான் ஏழைகள் இருப்பாங்க. ஆனால் துக்கமும் எப்படி பணக்காரர்களுக்கு இருக்குதோ அதே போலதான் ஏழைகளுக்கும் இப்ப இருக்குதுன்றாரு. அவர்களுக்கு இருப்பிடம் மட்டும் நல்லதாக கிடைச்சிருது, பணக்காரங்களுக்கு நல்லபடியான பராமரிப்பு கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். பாபா அநேக தடைவுகள் கற்று தந்துள்ளார். நம்ம இந்த கல்பம் மட்டும் படிக்கல, இதே மாதிரி போன கல்பம், அதுக்கு முந்தின கல்பம் நம்ம இதே படிப்பு தான் படிச்சிருக்கிறோம். நிறைய தடவை நமக்கு பாபா படிக்க வச்சிருக்கிறாரு. தனது மனதை இப்ப கேட்க வேண்டும், நாம் படிக்கிறோமா இல்லையா, எத்தனை பேருக்கு கற்றுத் தருகிறோம், கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் சொல்லி கேட்கிறாரு. தினமும் இரவில் தனது சார்ட்டை இப்ப வைங்க, என்று யாருக்காவது துக்கம் கொடுக்கவில்லையே. ஸ்ரீமத் சொல்லுது, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்கள் என்றுன்னு சொல்றாரு. அனைவருக்கும் இப்ப வழி மட்டும் சொல்லுங்க. யார் நம்மவரோ அவர்களுக்கு உடனே டச் ஆகும். நீங்க போயிட்டு யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம், புரிய வச்சீங்கன்னா சிலர் ஏத்துக்க மாட்டாங்க, அதை விட்டுடுங்க. நம்மள அசிங்க கூட அவமானம் கூட பட்டுவாங்க, கண்டுக்காதீங்க. யார் நம்மவரோ, தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு டச் ஆகும், அவங்க வந்து ஞானம் கேட்க வருவாங்க. அதனாலதான் எங்க கோடியில ஒரு சிலர் தான் வெளிப்படுவாங்கன்றாரு. ஆனாலும் நம்ம வந்து ஞானத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பாபாவுடைய அறிமுகத்தை சொல்லிடணும். இதற்கு தங்கத்தாலான பாத்திரம் வேண்டும். ஆனா நம்ம வந்து சேவை பண்ணணும்னா கூட புத்தி சுத்தமா இருக்கணும்ன்றாரு. தங்கத்தாலான பாத்திரம் வேண்டும், அதில் தான் அமிர்தமே தங்கும். சிங்கத்தின் பால் கெடாமல் தங்க வேண்டுமானால் தங்க பாத்திரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் இல்லையா? இந்த சிங்கத்தினோட பால் வந்து அவ்வளோ அவ்வளோ உயர்ந்தது பொழுது, அது வந்து தங்க பாத்திரத்துலதான் அதை வைக்க முடியுமா, இல்லைன்னா கெட்டு போயிடுமா. ஏனென்றால் அதன் பால் மிக அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் பாபா. இதெல்லாம் அதற்கு குட்டிகள் மேல் மோகம் இருக்குமா சிங்கத்துக்கு. யாரையாவது பார்த்தால் ஒரேடியாக பாய்ஞ்சிருமா சிங்கம். குட்டியை கொன்றுவிடக் கூடாதே என்று நினைக்குமா. குட்டியை போய் யாராவது எடுத்துட்டு போறாங்கன்ட்டு அது மேல பாய வந்துருமா. இங்கேயும் அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் மீது மோகம் உள்ளதுன்னு சொல்றாரு, பற்று இருக்குதுன்றாரு. குழந்தைகள் கணவரை ஏதாவது சொல்லிட்டா உடனே உங்களுக்கு கோபம் வந்துருது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது. இப்ப நமக்கு தெரியும், பாபா சொர்க்க வாசப்படி திறந்துட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்களாம், இந்த யுத்தத்திற்கு பின்னாடி சொர்க்கத்தின் கதவு கேட்டு திறக்கப்பட இருக்கிறதுன்ட்டு கிருஷ்ணருடைய சித்திரத்துல எழுதியிருக்குதுன்றாரு. அதாவது இந்த மகாபாரத யுத்தம் போர் வந்து நடக்குது. இப்ப நமக்கு உள்ளார ஒவ்வொருத்தவங்க உள்ளாரையும் மன போராட்டம், இந்த ஸ்ரீமத் படி நடந்து மாயாவை வென்று போறதுக்குள்ளார ஒரு போரே, மாயாவோட ஒரு மல்யுத்தமே நடக்குது. நமக்குள்ளார ஒரு மல்யுத்தம், வெளியில அங்க வந்து அந்த விநாசம், அந்த யுத்தமும் நடக்குது. இந்த ரெண்டும் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட இருக்கிறதுன்றாரு. அங்கே மிக குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்கன்றாரு. சொர்க்கத்துல இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க. 800 கோடி தாண்டுதல இப்போ பாப்புலேஷன். அங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, 9 லட்சம் பேர் தான் ஸ்டார்டிங்ல இருப்பாங்க. மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். மற்ற எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. தண்டனைகள் கூட அதிக அடைய நேரிடும். என்னென்ன பாவங்கள் செய்தனரோ ஒவ்வொரு ஜென்மத்தின் சாட்சாத்காரம் சேவிக்கப்பட்டு அதன் பின் தண்டனைகள் அடைந்து கொண்டே இருப்பார்கள்ன்றாரு.
இப்போ நம்ம என்ன பாவம் பண்ணோமோ அதெல்லாம் காட்சி காட்டி கடைசியாக தான் தண்டனையை கொடுப்பாராம். காட்சி வச்சு தான் தண்டனையே கொடுக்குறாரு கடவுள். பிறகு ஒன்றுக்கு உதவாத பதவி தான் பெறுவாங்க. காட்சி காமிச்சின்னு என்னெல்லாம் பண்ணன்ட்டு போட்டு காட்டுவார் போல. இப்போ ப்ரூஃப் இருந்தால் தானே நம்ம வந்து தண்டனை கொடுக்க முடியும். எல்லாரும் போய் சொல்லணும். இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து நீ இந்த மாதிரி பண்ணன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரூஃப் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நான் செய்யவே இல்லைன்னுவாங்க. அதனால கடைசியில ஆத்மா வந்து உடம்புல இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் மறிச்சு மறிச்சு பேசும். அது உடம்பு விட்டு வெளில வந்துருச்சுன்னா அது ஒத்துக்கும் இல்லையா? ஏன்னா அதுவே தான் சிசிடிவி கேமரா மாதிரி இருக்குல்ல. அது என்ன பண்ணிச்சோ அதுக்குள்ளாரே ரெக்கார்ட் ஆயிடுது. அப்புறம் இவர் எல்லாத்தையும் போட்டு காமிச்சு, இந்த பாரு இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு காட்சி காமிச்சு எல்லாத்தையும் தண்டனை கொடுப்பாரு. ப்ரூஃபோட தான் தண்டனை கொடுப்பாரு தர்மராஜ். அவர்கிட்டலாம் நம்ம தப்பிக்க முடியாது. இங்க மனுஷங்கள்ட்ட தப்பிச்சிடலாம். மனுஷங்கள்ட்ட நம்ம ஏமாத்தலாம், முன்னாடி ஒண்ணு பேசலாம், பின்னாடி ஒண்ணு செய்யலாம், எல்லாமே நல்லா ஏமாத்திடலாம். இங்க யார வேணாலும் ஏமாத்திடலாம். ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது இல்லையா? அதான் சொல்றாங்க. அதனால அவர் தண்டனையை வந்து காட்சி காமிச்சு தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு உதவாத பதவி பெறுவாங்க சொர்க்கத்துல போயின்னு சொல்றாரு. நினைவில் இல்லாத காரணத்தினால் விக்கிரமங்கள் விநாசமே ஆவதில்லைன்றாரு. இப்ப நம்ம ஒழுங்கா சார்ட் போட்டு நினைக்கிறது இல்ல, எப்பயும் போல இருக்கிறோமா, அதனால நம்ம பாவமும் அழிய மாட்டேதுன்றாரு. அநேக குழந்தைகள் முரளியும் தவற விட்டுடுறாங்க. நிறைய பேர் முரளி கூட படிக்கிறது இல்லையா, அன்றைய முரளியை விட்டுடுறாங்க. அநேக குழந்தைகள் இதை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க, முரளியே பொருட்படுத்தாதவங்களா இருக்கிறாங்கன்றாரு. இது போல தேகாபிமானிகள் அநேகர் உள்ளனர்ன்றாரு. அவங்களுக்கு அவங்க அகங்காரம், எனக்கு தெரியும் எல்லாம், நான் எல்லா முரளியும் படிச்சுட்டேன், 5 வருஷம் முன்னாடி படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு அவ்யக்த முரளி எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர் சொல்றார் பாபா. பாபாவுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இங்கே அவர்கள் வரும்போது கேட்கிறேன். அநேகர் முரளி படிப்பதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவற்றில் ஏதாவது நல்ல பாயிண்ட்டுகள் இருந்திருக்கலாம். சரி, இன்னைக்கு முரளி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்ப இன்னைக்கு முரளியில ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பாயிண்ட்டுகள் தினந்தோறும் வெளிவருகின்றன இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. டெய்லி புது புது பாயிண்ட் சொல்றாரு. சேவைக்கான பாயிண்ட் சொல்றாரு, தாரணைக்கான பாயிண்ட் சொல்றாரு, எப்படி நம்ம மாறணும், அப்புறம் எப்படி சார்ட் வைக்கிறது, எப்படி யோகா பண்றது, எல்லாமே அவர் சொல்றாரு இல்லையா? அந்த பாயிண்ட்லாம் குறிச்சு வச்சுக்கணும். எப்படிப்பட்டவர்களும் அநேக சென்டர்களில் இருந்து வராங்க, ஆனால் தாரணை எதுவுமே கிடையாது. அதாவது இந்த காதுல வாங்கி அந்த காதுல முரளியை விட்டுருவாங்க, சொரூபத்திலே வராது, தாரணே கிடையாது. ஞானமும் இல்லைன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவியே கிடைக்காதுன்றாரு. சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியருக்கு நிந்தனை செய்தால் ஒருபோதும் நல்ல பதவியை பெற முடியாதுன்றாரு. ஆனால் அனைவருமே ராஜா ஆகிட முடியாது இல்லையா? கோடியில சிலர் தான் வெளிப்படுவாங்க, பிரஜைகளும் உருவாகிறாங்கன்றாரு. நம்பர் வார் பதவிகள் உள்ளன இல்லையா? இங்க கூட நம்பர் வார் தான் இருக்குது. எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஆனா எல்லாமே பாபா நினைவு தான். எந்த எந்த தந்தையினால் உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய முடியாதா? பாபா கேக்குறாரு. உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே கொடுக்குறேன், உலகையே ஆள்றதுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன், என்ன உங்களால நினைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதிர்ஷ்டத்திலே இல்லை என்றால் பிறகு முயற்சியும் என்ன செய்வார்கள்ன்றாரு. பாபாவோ சொல்கிறார், நினைவு யாத்திரை மூலம்தான் பாவங்களே பஸ்வமாகும். அவரை நினைச்சாதான் நம்ம பாவம் போகும். ஆகவே புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இல்லையான்றாரு. முயற்சி கூட பண்ணணும் இல்லையா? பாபா ஒன்றும் எப்படியும் சொல்லவில்லை, அதாவது உண்பது அருந்துவதெல்லாம் கூடாதென்று. பாபா அப்படி சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டே உட்காந்துரு, சாப்பிடாத தூங்காத அப்படிலாம் சொல்றது இல்ல. சாப்பிடாத குடிக்காத, எதுக்கு சாப்பிட்டு என்ன பண்ண போற, வா பரந்தாமத்துக்கு அப்படின்லாம் பாபா கூப்பிடுறது இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம கர்ம கணக்கை முடிக்கணும், நம்ம இருக்கிறவங்கள்ட்டலாம் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், என்ன நமக்கு பொறுப்பு இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். அதனால அதெல்லாம் சொல்றது இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா என் நினைவுல செய்யுங்கன்றாரு. இது ஒன்றும் ஹடயோகம் அல்லன்றாரு. ஹடயோகம் மாதிரி உட்காந்த இடத்துல உட்காந்து மூச்சு விடுறது, மூச்சு பயிற்சி பண்றது, இத மாதிரி எல்லாம் கிடையாது. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்வார்களோ அது போல நினைவில் இருங்கள்ன்றாரு. இப்ப இந்த லௌகீகத்துல இந்த நாயகன் நாயகி இருக்காங்கன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய கணவனையோ மனைவியோ நினைப்பாங்கல்ல, காதலன் காதலியா அவங்க புத்தி வந்து அவங்கள நினைச்சிட்டு இருந்தாலும் காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, கோலம் போடுவாங்க, அவங்கள நினைப்பாங்க. இந்த மாதிரி காட்டுவாங்க, சினிமாலே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நினைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நினைக்க சொல்றாரு. நடமாடும் போதோ சுற்றி வரும்போது நீங்க எல்லா வேலை செஞ்சாலும் அப்படியே பாபா நினைவிலேயே செய்யுங்க, அவரோட அந்த போதையிலேயே எல்லா காரியத்தையும் செய்யுங்கன்றாரு.
அவர்களுக்கு பெயர் வடிவத்தின் அன்பு உள்ளது. ஆனா அவங்க வந்து அந்த ரூபத்தை, அந்த லைலா மஜ்னு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் லைலாவை நினைச்சிட்டு மஜ்னு இருப்பாரு, மஜ்னு நினைச்சு லைலா இருப்பாங்க. பெயர் வடிவத்தின் அன்பு தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த உடல்ல நினைப்பாங்க. ஆனா இங்க நம்ம வந்து பாபாவை நினைக்கிறோம், புள்ளியா நம்மளை நினைச்சிட்டு புள்ளியா பாபாவை நினைக்கிறோம். இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள் யாருக்கும் தெரியாது. இந்த நம்ம வந்து இப்ப கோயில்ல 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. அவங்க கோயில்லாம் பிரபலமா இருக்குது. அவங்களை ஏன் கோயில் வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து உலகத்துக்கே எஜமானரா இருந்தாங்க ஒரு காலத்துல. ராஜ்யம் பண்ணாங்க, உலகத்தையே ஆண்டாங்க. அதனால அவங்க எப்படி அந்த உலகத்தை ஆண்டிருப்பாங்க, அவங்க எப்படி உலகத்துக்கு எஜமானரா ஆனாங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு பூஜை மட்டும் செய்யறாங்க, அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில்ல வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா பூஜை நடக்குது, நித்திய கால பூஜை நடக்குது, கல்யாணம் நடக்குது, நித்திய கல்யாணம் நடக்குது. அவ்வளோ அவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. மற்ற தெய்வங்களோட அந்த லட்சுமி நாராயணுக்கு அதிகமா பூஜை நடக்குது. எல்லாமே அதை பார்க்கும்போது தெரியுது, அவங்க வந்து ஏதோ வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு காலத்துல. ஆனா இது யாருக்குமே தெரியாது பண்றாரு. நீங்களும் நேற்றைய விஷயம்ட்டு சொல்றீங்க, ஆனா நமக்கு தெரியும் இது நேற்றைய விஷயம்தான். அவங்க நேத்து தான் உலகத்தின் எஜமானரா இருந்தாங்க. அதான் கல்கி பாத், கல்கி அவதாரம்னு சொல்றாங்கல்ல. கல்கினா இந்தியில வந்து கல்லுன்னா நேத்துக்கும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம். நேற்றைய விஷயம்ன்றாரு பாபா, அதான் கல்கி பாத்து. அவங்க நினைச்சிட்டாங்க கல்கி அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் வருவார். ஆனா பாபா சொல்றாரு இது நேற்றைய விஷயம், அதுதான் கல்கி பாத்துன்றாரு. இவர்கள் ராஜ்யம் செஞ்சாங்க, மனிதர்களோ லட்சம் வருஷங்கள்ட்டு சொல்லிடுறாங்க. மாயா மனிதர்களை முற்றிலும் கல்புத்தியாக பாக்கிடுச்சு. சாஸ்திரங்களை எழுதிட்டாங்க, சத்தியுகம் லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டு. லட்சக்கணக்கான வருஷம்னா பாப்புலேஷன் இந்நேரம் வந்து 1000 கோடிலாம் இருக்கு, அதையும் தாண்டி எகுரும். எவ்வளோ பில்லியன் கணக்கு மில்லியன் கணக்குல போயிட்டே இருக்கும், நம்ம நிக்க கூட இடம் இருக்காது லட்சக்கணக்கான வருஷம் தான். ஆனா இந்த மாயா வந்து எல்லாரையும் கல்புத்தி ஆக்கிடுச்சு, அறியாமை இருள்ல இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் கல்புத்தியிலிருந்து ஃபாரஸ் புத்தியர்களாக இருக்கிறீங்கன்றாரு, ஆகரீகன்றாரு. பாரஸ்நாத்தின் கோயிலும் கூட இருக்குது, ஆனால் அவர் யார் என்பதை யாருமே தெரிஞ்சுக்கல. பாரஸ்நாத் சிவபாபா தான், அவர் தான் நம்மளை வந்து தங்கமா மாத்துறாரு. தங்க புத்தியுடையவர் அவரு, தங்க புத்தி வைர புத்தியுடையவர், நம்மள தங்கமா மாத்துறாரு. மனிதர்கள் முற்றிலும் பயங்கர இருளில் இருக்கிறாங்க. இப்போது பாபா எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களே சொல்றாரு. பிறகு ஒவ்வொருவரின் புத்தியின் பொறுத்து இருக்கிறது. படிப்பு சொல்லி தருபவரோ ஒருவர் தான். படிப்பவர்கள் ஏராளமாக ஆகிக் கொண்டே செல்வார்கள். ஒவ்வொரு தெருவிலும் உங்கள் பள்ளிக்கூடம் வந்துடும், தெருக்கு தெரு கீதா பாடசாலை வந்துரும்ன்றாரு. கொடியேற்றுவாங்கன்றாரு. கேட்வே டு ஹெவன். நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் கூட இங்க இல்லைன்றாரு. ஆனா இப்ப நம்ம இருக்கிறது நரகம், கொடிய நரகம், கும்பிபாக் நரகம். ஆனா அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. கேளுங்க, நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். பாபா புரிய வைக்கிறார், அனைவரும் பூஜாரிகளா இருக்கிறாங்க. பூஜைக்குரியவர் இருப்பது சத்தியுகத்துல தான், பூஜாரிகள் இருப்பதோ கலியுகத்தில்ன்றாரு. மனிதர்கள் பிறகு நினைக்கிறாங்க பகவானே பூஜைக்குரியவர், பகவானே பூஜாரியாகவும் ஆகிறான்ட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. நீங்க தான் பகவான், நீங்க தான் இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் உருவாக்குகிறீங்க, நீங்களும் பகவான் நாங்களும் பகவான் என்றால் எதையுமே புரிஞ்சுக்கலன்றாரு. அதாவது அவங்க நினைச்சுக்கிறாங்க கடவுள் தான் பூஜைக்குரியவரா இருந்தாரு, கடவுளே பூஜாரி ஆயிட்டாருன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கடவுள் நடிக்கவே வர்றதில்ல, அவர் அப்படியே வெளியே தான் இருக்கிறாரு, சிருஷ்டி சக்கரத்துல மாற்றதே இல்லை. நம்மளையும் தப்பிக்கிறதுக்கு தான் வழி சொல்றாரு. இப்போ தப்பிச்சாலும் நம்ம திரும்ப போய் மாட்டிக்கிறோம். இப்ப நீங்க தான் பகவான், நீங்க தான் விளையாட்டுலாம் அனைத்தையும் உருவாக்குறீங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் பகவான் நாங்களும் பகவான், நீயும் கடவுள் நானும் கடவுள்ட்டா அப்ப எதையுமே புரிஞ்சுக்கலன்றாரு. இதுவே ராவண ராஜ்யம். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், இப்போது என்னவாக ஆகுறீங்கன்றாரு. குழந்தைகளுக்கு மிகவும் போதை இருக்கணும். நம்ம சாதாரண மனுஷனா எங்கேயோ மூலையில கடந்தோம் இல்லையா, நம்மள பாபா செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வரதானம் கொடுத்து நம்மளை வந்து குணங்கள் எல்லாம் மாத்தி நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது தேவதையா மாத்தி அடுத்த பிறவியில நம்மளை தேவதை ஆக்கிறாரு. அப்ப எப்படி இருந்த எப்படி நம்மளை எப்படி ஆக்குறாரு பாருங்களேன். ஆனா இந்த உடல் அபிமானத்தை கூட விட வைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அவரு. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும். என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்க புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். அவரை நினைச்சா பாவாத்மால இருந்து நம்ம புண்ணியாத்மா ஆயிடுவோன்றாரு. ஏன்னா அவர் புண்ணியம் மட்டுமே செய்யறாரு, அதனால அவர் மாதிரி ஆயிடுறோம். பாபா குழந்தைகளுக்கு புண்ணியாத்மா ஆவதற்கான யுக்தி சொல்றாரு. குழந்தைகளே, இப்போது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரம், நான் இப்போது நேரடியாக வந்துள்ளேன்னு சொல்றாரு. இது கடைசி நேரத்தில் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள்ன்றாரு. அதாவது இது கடைசி பிறவி, என்னை விட்டு அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்றாரு. நீங்க யாரை நம்பினாலும் எல்லாரும் ஏமாத்திருவாங்க இல்லையா, உன்னை இருந்து ஏமாத்துவாங்க, இல்ல போய் ஏமாத்துவாங்க. அதனால யாரையும் நம்பாதீங்கன்றாரு. நான் நேரடியா வந்துட்டேன்,
இப்போ என்கிட்ட சமர்ப்பணம் ஆகிடுங்கன்றாரு. பாபா இவை அனைத்தும் உங்களுடையவன்ட்டு சொல்றாங்க எல்லாரும். பாபா கொடுப்பதற்காகவே தான் சேவிக்கிறார். இப்ப பாபா வந்து அவர் வாங்கிக்கல, அவர் வாங்கி என்ன பண்ண போறாரு, அவர் திரும்ப கொடுக்க போறாரு. நமக்கு திரும்ப எல்லாத்தையும் 84 பிறவிக்கு திரும்ப கொடுக்க போறாரு. அதனாலதான் இப்ப நம்ம கிட்ட வாங்குறாரு. நம்ம கொடுக்குறோம்னா திரும்ப வாங்க போறோம். அதனாலதான் சேவிக்கிறாரு. அதனால நம்ம செய்ய வைக்கிறார். இவர்களுக்கு ஏதேனும் நல்ல வருங்காலம் அமையட்டும். மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரால் தானம் புண்ணியம் செய்யறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா மறைமுகமா ஈஸ்வரன் யாருன்னே தெரியாம பக்தியில நம்ம செய்யறோம். அது மறைமுகமானது. அதற்கான பலன் அடுத்த பிறவில் தான் கிடைக்கும். அவங்க இந்த பிறவில செஞ்சாங்கன்னா பக்தியில அடுத்த பிறவில அவங்க தான புண்ணியம் செய்யறதுக்கான பலன், நல்ல வீட்டுல பிறப்பாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அடுத்த பிறவில அவங்களுக்கு அது கிடைச்சிரும். இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இப்போதும் நான் நேரடியாகவே வந்துள்ளேன் இல்லையா, அப்ப வந்து நீங்க லிங்கமா நினைச்சீங்க, நான் யாருன்னு கூட தெரியாது, சங்கரர்ன்ட்டு அவரை நினைச்சிருந்தீங்க. அப்படி வந்து எனக்கு வந்து தானம் புண்ணியம் செஞ்சீங்க. இப்ப நான் டைரக்டா வந்துட்டு சொல்லிட்டேன், நான் புள்ளியா இருக்கிறேன், நான் பிறப்பிறப்புல வர்றதில்ல, எனக்கு ஒரு மனித உருவம்லாம் கிடையாது, லிங்கம்லாம் கூட லிங்கம் வந்து நீங்க வழிபடுறதுக்காக, பூஜை புனஸ்காரம் செய்யறதுக்காக, நீங்க அபிஷேகம் பண்றதுக்காக நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க. நான் இருக்கிறது புள்ளியா, நானும் ஆத்மா, உங்களை மாதிரி உயிர் தான், நானும் பரம உயிர்ன்றாரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, டைரக்டா நான் வந்துட்டேன், இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கான பிரதிபலன் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கின்றார். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்றீங்க இல்லையா, நான் வந்துட்டேன், பிரம்மா உடல்ல வந்திருக்கிறது நான் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்காக நீங்க என்ன செய்றீங்களோ, அதாவது நான் அவருக்காக செய்யல, நமக்காக தான் நம்ம அதை செஞ்சுக்கிறோம், என்னெல்லாம் இப்ப செய்யறோமோ சேவைக்காக, அதோட பிரதிபலன் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். பல மடங்கு, அதாவது நீங்க ₹1 போட்டா கூட இங்க ஒரு தங்க மாளிகையே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு பல மடங்கு கொடுக்குறாரு. சத்தியுகத்துல தான புண்ணியம் முதலியவற்றின் விஷயமே இருப்பதில்லைன்றாரு. அங்கெல்லாம் யாரும் தான புண்ணியம் செய்ய மாட்டாங்க. இங்கதான் தான புண்ணியம். ஏன்னா இந்த பக்தி பண்ணும்போது, கடவுளை தேடும் போது, அப்பதான் வந்து அந்த தான புண்ணியம், பாவாத்மாவா இருக்கும்போது தான் தான புண்ணியம் செய்யணும். புண்ணிய ஆத்மாவா இருக்கும்போது நம்ம ஏன் தான புண்ணியம் செய்யணும், ஏற்கனவே புண்ணிய ஆத்மாவா தானே இருக்கிறோம். அதனால அங்க யாரும் செய்ய மாட்டாங்க. இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால் பாபா சொல்வாரு, நல்லது, நீ போய் சென்டர் திறந்து வைன்ட்டு சொல்வாரு. இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குன்னா பாபா என்ன சொல்வாரு, நமக்கு எந்த செலவும் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, படிக்க வைக்கிற வேலை இல்லை, எதுவுமே இல்லை, நம்மள்ட்ட பணம் இருக்குன்னா பாபா என்ன சொல்றாரு, நீங்க சென்டர் திறந்து வைங்க, கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஏழைகள் என்றால் சொல்வாரு, நல்லது, தனது வீட்டிலேயே போர்டு மட்டும் வச்சுக்கோங்க. பணக்காரங்கன்னா சென்டர் தரங்கன்றாரு. ஏழைகள்னா என்ன சொல்றாரு, உங்க வீட்டிலேயே நீங்க போர்டு மட்டும் வச்சுக்கோங்க. என்ன போர்டு வைங்கன்னா, கேட்வே டு ஹெவன்ட்டு போர்டு வைங்க. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று உள்ளதில்லையா, இப்போது நாம் நரகவாசிகளா இருக்கிறோம், இதையும் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம நரகவாசியா இருக்கிறோம்னு கூட புரிஞ்சுக்கலான்றாரு. சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்றால் அவர்களை நரகத்துக்கு ஏன் அழைக்கிறீங்கன்றாரு. சரி, யாரா இறந்துட்டாங்கன்னா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாருன்றீங்க, அப்புறம் அவருக்கு 16வது நாள் படைக்கிறீங்க, 30வது நாள் படிக்கிறீங்க, படைச்சு அவருக்கு ஏன் சோறு போடுறீங்க, அவர் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அங்க 36 வகை உணவு சாப்பிட போறாரு, நீங்க ஏன் இங்க கூப்பிட்டு இந்த நரகத்தினுடைய சாப்பாட்டை போடுறீங்கன்னு கேக்குறாரு. எப்படி போவாங்க, இப்ப நரகமா தான் இருக்கு உலகம், இனிமேதான் சொர்க்கமா இந்த உலகம் மாறப்போகுது. சொர்க்கம் ஒண்ணும் வானத்துலலாம் இல்ல, வானத்துல ஒண்ணுமே இல்ல, வானத்தை தாண்டி போனா சூட்சும லோகம், பரந்தாமம் தான், அங்க வந்து புள்ளி தான், அங்கெல்லாம் உடம்போடலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னும் போது, இதே பூமி தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆகுதுன்னும் போது, இங்க எப்படி வந்து திரும்ப பிறப்பாங்கன்றாரு. திரும்ப பிறந்தா இங்க நரகத்துல தானே பிறப்பாங்க, சொர்க்கத்துல எப்படி பிறப்பாங்கன்னு கேக்குறாரு. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொர்க்கத்திலே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சொர்க்கத்துல யாராவது சரீரம் விடும்போது அவங்க சொல்ல மாட்டாங்க, சொர்க்கத்துல பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்களோ சொர்க்கத்தில் தானே இருக்கிறாங்க, அதனால சொல்ல மாட்டாங்கன்றாரு. புனர்ஜென்மம் சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். அவங்க அங்கேயே இறந்தாங்கன்னா, இப்ப லட்சுமி நாராயணன் சரியா விடுறாங்கன்னா அங்கேயே தான் திரும்ப போய் லட்சுமி நாராயணனா பிறப்பாங்க, திரும்ப வேற வீட்டுல போய் குழந்தையா பிறப்பாங்க. அந்த மறுஜென்மம் கூட சொர்க்கத்துல தான் கிடைக்கும்ன்றாரு. ஆனா இங்க வந்து மறுஜென்மம் வந்து நரகத்தில் தான் கிடைக்கின்றது. இப்ப இங்க யாராவது சரீரம் வர்றாங்கன்னா கலியுகத்துல திரும்ப இங்கேதான் வந்து பிறப்பாங்க. ஏன்னா இப்ப உலகமே கலியுகமா தானே இருக்குது, அப்ப இங்கேதான் எங்க வீட்லயோ யார் வீட்லயோ போய் பிறப்பாங்கன்றாரு. இந்த விஷயங்களையும் நீங்கள் இப்ப புரிய வைக்க முடியும், இதெல்லாம் நீங்க உட்காந்து புரிய வைக்கலாம். பகவான் சொல்றாரு, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், ஏனென்றால் அவர்தான் பதீத பாவனரா இருக்கிறார். தூய்மையாக்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு தான் இருக்குது. நம்மளாம் ஒன்றும் இப்ப நம்ம சொல்லி யாராவது மாறுவாங்களா?
இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நீங்கள் சரியில்லைன்னு சொன்னால் மாற்றிக்கங்கன்னு சொன்னால் மாற்றிக்குவாங்களா? மாற்றிக்கவே மாட்டாங்க யாருமே. அந்த சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அது மாதிரி வேற யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மாறிடுவோமா? மாறவும் மாட்டோம். அதனால மனிதர்களுக்கு அந்த சக்தி இல்லை. அப்போ வந்து யார் மாற்றக்கூடியவர்னா பகவான் தான் சொல்றாரு. அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார். அவர் சொல்றாரு, நான் சொன்னா எல்லாம் மாறிடுவாங்கன்றாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, நீங்க என்னை நினைச்சாலே போதும்ன்றாரு. என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்ற போதிலும் நம்பர்வார் பதவிகள் தான் அங்க இருக்கும்ன்றாரு. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ராஜா ராணி பிரஜைகள் வேலைக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க, நம்பர்வார் இருப்பாங்க. எல்லாருமே ஆனா சுகமா தான் இருப்பாங்கன்றாரு. யாருமே அங்க துக்கமா இருக்க மாட்டாங்க. நான் வந்து பிரஜையா இருக்கேன், நான் வந்து ஏழையா இருக்கேன் அப்படின்னா கூட நாங்க ஜாலியா தான் இருப்பேன் சொர்க்கத்துல. ஏன்னா இருக்கிறது நான் சொர்க்கம், அதனால நான் ஜாலியா இருப்பேன். ராஜாவா இருந்தாலும் ஜாலியா இருப்பாங்களாம், லட்சுமி நாராயணா இருந்தாலும் ஜாலியா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் சுகமா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உலகம் அது. ஆனா அங்க நம்பர்வார் பதவிகள் இருக்குன்றாரு. மிகப்பெரிய குறிக்கோள் இதுன்றாரு. சொர்க்கத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல, மாயை வென்று போனோம். குமாரிகளுக்கோ சேவையின் எழுச்சி அதிகமாக வரணுன்றாரு. இப்ப பாபா வந்து கலசத்தை குமாரிகள் தலையில தான் வைக்கிறாரு. சிஸ்டர்ஸ் மாதாஸ் தலையில தான் வைக்கிறாரு. அவங்க தான் அந்த ஞானத்தை சொல்லணும். ஏன்னா வந்து பீஷ்ம பிதாமகருக்கு சிகண்டி தான் அம்பு போட்டதா காமிச்சிருக்காங்க மகாபாரதத்துல. அதனால நம்ம தான் வந்து புரிய வைக்கிறோம். நம்ம மாதாஸோ இல்லை சிஸ்டர்ஸோ புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஸ் ஃபுல்லா புரிய வச்சிருவாங்க. அந்த சன்னியாசிகளுக்கு கூட ஞானம் நம்ம கிட்ட இருந்து தான் போகும். ஏன்னா பாபா நம்ம தலையில தான் கலசத்தை வைக்கிறாரு. அதனால உங்களுக்கு சேவைகளின் எழுச்சி அதிகமாக இப்ப வரணுன்றாரு. யாருக்குன்னா குமாரிகளுக்கு. குமாரினா அதர் குமாரி, பிரம்மா குமாரி, சிஸ்டர்ஸ் மாதாஸ் ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு. நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி காட்டுவோம்ட்டு உங்களுக்கு அந்த எழுச்சி வரணுன்றாரு. ஏன்னா வந்து சன்னியாசிகள் சொல்லியிருக்காங்க பெண்கள் நரகத்தின் வாசல்ன்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு பெண்கள் சொர்க்கத்தின் வாசல் சொல்றாரு. நம்ம தான் சொர்க்க கதவே திறக்க போறோம்ன்றாரு. 21 குலத்தை உயர்த்துபவர், அதாவது 21 பிறவிகளுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ அவர்கள் தான் குமாரின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. சொல்லுவாங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்தா 21 பிறவிக்கு 21 குலத்தை உயர்த்துவாங்கன்னு சொல்லி பழமொழியே இருக்குது. பாபா சொல்றாரு நீங்க 21 குலத்தை உயர்த்துபவர். 21 பிறவிகளுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ நம்மளும் மாறுறோம். மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி 21 பிறவிக்கு ஆஸ்தி பாபாவிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? நம்மளும் 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறோம், மற்றவங்களுக்கும் 21 பிறவிக்கு ஆஸ்தி. ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சுட்டாங்கன்னா அந்த முழு ஃபேமிலியே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணை விட ஒரு பெண் படிச்சுட்டாங்கன்னா அந்த முழு ஃபேமிலியே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. நம்ம ஞானத்தை படிச்சிட்டோம்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம வாயும் சும்மா இருக்காது. எப்படி கெட்டதை பரப்புறோமோ அந்த மாதிரி இந்த நல்லதையும் பரப்ப சொல்றாரு. இது நல்லது தானே, அதனாலதான் பெண்கள் தலையில கலசத்தை வைக்கிறாரு. ஏன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெண்கள். அதனால மற்றவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு தான் நம்ம தலையில கலசத்தை வைக்கிறாரு. இப்ப 21 குலத்தை உயர்த்துபவர், அதாவது 21 பேர்களுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ அவங்க தான் குமாரின்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தைமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தின் கடைசியில் தந்தையே வந்துள்ளார் என்றால் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிடணும். கடவுளே வந்துட்டார், வேற என்ன வேணும்? நம்ம அவரை தான் தேடணும். பக்தி இல்லை, தேடி தேடி அலைஞ்சோம், அவரே கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு? அவர்கிட்ட ஃபுல்லா சரண்டர் ஆயிடுங்க, மனசால சரண்டர் ஆயிடுங்கன்றாரு. அதுக்காக சன்னியாசிகள் மாதிரி வீடு வாசல விட்டுட்டுலாம் வர சொல்லல. மனசால எல்லாம் இது ஒன்னிது பாபா, இது ஒன்னிது, இந்த வீடு ஒன்னிது, இந்த கணவன் மனைவி இதெல்லாம் யாரோ இந்த குழந்தைகள் எல்லாரும் உன்னுடையவங்க பாபா, நீ பாத்துக்கோ பாபா. இந்த காசு பணம் சொத்து சுகம் வீடு எல்லாம் உன்னிதுதான், நீ பாத்துக்கோ. அதை எப்படி நான் சரியா பயன்படுத்தணுமோ அதை என்னை பயன்படுத்த வை அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பாபா இவன் அனைத்தும் உங்களுடையவை, இந்த யுக்தியினால் புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்கன்றாரு. 2வது பாயிண்ட், முரளியை ஒருபோதும் தவற விடக்கூடாது. ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டெய்லி புது புது பாயிண்ட் வருது. பாயிண்ட் எல்லாம் மிஸ் பண்ணோம்னா அப்புறம் அங்க போய் கஷ்டப்படுவோம். முரளியை பற்றி கவலை இல்லாமல் இருந்து விடக்கூடாதுன்றாரு. ஒரு நாள் படிக்கலைன்னா கவலையா இருக்கணும், ஐயோ முரளி விட்டனே அப்படின்ட்டு. நான் படிக்காவிட்டால் என்ன, நாமோ அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்றெல்லாம் இருந்து விடக்கூடாதுன்றார். நான் சேவ் பண்ணிட்டேன், நான் எல்லா முரளியும் படிச்சுட்டேன், நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்கன்றாரு. இது தேக அபிமானமாகும். முரளி படிக்கல, எனக்கு எல்லாம் தெரியும்,
எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சீங்கன்னா அது அகங்காரம், தேக அபிமானமாகுன்றாரு. முரளியை அவசியம் படிக்க வேண்டும் சொல்றாரு. வரதானம்: சுயம் தன்னை வடிவமைத்து நடத்தையை மாற்றி உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அதாவது நான் என்ன செய்வேனோ அதை தான் இந்த உலகம் பார்த்துட்டு செய்யும் அப்படின்னு பிரம்மா பாபா ஆரம்ப காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாராம். அவரோட எண்ணம் சொல் செயல்ல ஜாக்கிரதையா இருந்தாராம். ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் வருவாங்க, ஃபாலோ ஃபாதர்னு வேற பாபா சொல்லிட்டாரா, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரா. அந்த மாதிரி இப்ப நம்ம நமக்கு தான் அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லை, அதனாலதான் இஷ்டத்துக்கு இருக்கிறோம். அதான் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும், நம்மளை நாமளே மாத்திக்கணும், சுயம் தன்னை வடிவமைச்சுக்கணும், நடத்தையை மாத்திக்கணும், அப்பதான் உண்மையான தங்கமாவீங்கன்றாரு. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி அடையக்கூடிய, அப்போ ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி தான் உங்களுக்குன்றாரு. அப்ப அந்த மாதிரி அடையக்கூடிய சுயத்தை பரிவர்த்தனையாளர் ஆகுக, தன்னை மாத்திக்கங்க. நீங்க மாட்டீங்கன்னா எல்லாரும் மாட்டுவாங்கன்றாரு. எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ, என்ன மாதிரி ஒரு பிரச்சனை கூட வரலாம், எந்த ஒரு சூழ்நிலையும் நான் மாறணுன்றதை மட்டும் பிராவபா வச்சுக்காங்க. நான் மாற்றி தான் மற்றவங்களை மாற்றணும். தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ அவர்கள் தான் எப்போதும் வெற்றி அடைகிறாங்கன்னு சொல்றார் பாபா. எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வைங்க. இப்ப எல்லாரும் மாறணும்னு நினைக்காதீங்க, அவங்க மாறட்டும் நான் மாறுறேன் அப்படின்னு நினைக்காதீங்கன்றாரு. நீங்க மாறணும்ன்ற லட்சியம் வைங்க. பிறர் மாறட்டும் அப்போது நான் மாறுவேன் இப்படி கிடையாது. அதாவது சுய மாற்றத்தின் மூலம் தான் உலகம் மாற்றம்னு பழமொழி இருக்குது, ப்ராவப் இருக்குது. பிற மாற்றத்தின் மூலமாக சுய மாற்றம்லாம் இல்லை, பழமொழி இல்லை. அதனால மற்றவங்க மாறட்டும் நான் அப்பதான் மாறுவேன் அப்படிலாம் கிடையாது. பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க மாறுறாங்க மாறல, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, நீங்க மாறுங்கன்றாரு. பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும், நான் எக்ஸாம்பிளா நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு நீங்க மாறுங்க. எப்போதும் மாற்றத்தை சுயத்தில் கொண்டு வருவதில் முதலில் நான்ட்டு இந்த மாற்றத்துல தான் இருக்கணும். இந்த பெயர் புகழ் இதுலலாம் முதலில் நான்ட்டு இருக்கக்கூடாது. முதலில் நான்றது அந்த மாற்றத்துல, யோகா பண்றதுல, அமிர்த வேலை பண்றதுல, புருஷார்த்தம் பண்றதுல, சேவை பண்றதுல, இதுலெல்லாம் முதலில் நான்ல வந்துடணும். அப்படிதான் பிரம்மா பாபா இருந்தாரு. முதலில் நான்ன்றது நம்ம எப்போதும் அந்த சுயத்தின் மாற்றத்துல கொண்டு வரணும். யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரை பெறுபவராகிறார். அப்ப யார் முதலில் நான்ட்டு பலியாகிறாங்களோ எல்லாத்துக்கும் நான் மாறிக்கிறேன் விடுங்க, அவங்க அப்படி பண்ணா பரவாயில்ல, நான் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் மாறுறாங்களோ அவங்க தான் முதல் நம்பரை பெறுபவர் ஆகிறார் சொல்லி பாபா சொல்றார். ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர், சுயத்தை மாற்றுபவர் தான் உண்மையான தங்கம் ஆவார் சொல்றாரு. தங்கம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா சூடேற்றும் போது அதை எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்கும், அப்படியே வளைஞ்சிரும். அந்த மாதிரி யார் தன்னைத்தானே வளைஞ்சிக்கிறாங்களோ மாத்திக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தங்கம் ஆவார்னு சொல்றாரு. உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கை நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள், பிரத்யட்சம் செய்யுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க உங்க உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. இப்ப பிராக்டிக்கலா வாழ்ந்து காட்டுங்க. அப்பதான் பிகேஸா மாறி இப்படி இவங்களுக்கு யாரோ பாடம் எடுக்கிறாங்க, இவங்களை யார் இப்படி மாத்தினாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்ப இவங்க முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்ப வேற மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு நம்மளை பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம வாழற நடைமுறை நிரூபணத்தை காமிங்கன்றாரு. அந்த மாதிரி காமிக்கும் போது தான் பாபா வெளிப்படுவார். தந்தையை வெளிப்படுத்துங்கள், பிரத்யட்சம் செய்யுங்கள் சொல்றாரு. அப்பதான் இவங்களை யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க, இவங்க முன்ன இந்த மாதிரி இல்லை, இவங்க இப்ப எங்க போறாங்கன்னு தெரியல, இவங்கள்ட்ட நிறைய மாற்றம் தெரியுது, இவங்க சோகமாவே இல்லை, எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனையில கூட இவங்க முகம் வாடாம இருக்குன்னா இவங்களை யாரு, இவங்க கூட யாரோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்பதான் தெரியும். அப்ப கடவுள் வெளிப்படுவார். அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையான ஆளுமையும் இப்ப கையாளுங்கள். தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் அசுத்தம், அப்பவித்திரதா நம்ம கிட்ட இருக்கவே கூடாதுன்றாரு. அதாவது காமம் எனும் மிகப்பெரிய எதிரி, கனவுலும் கூட போர் செய்யக்கூடாது, கனவுல கூட அந்த காமம் வரக்கூடாது. அப்பதான் நம்ம பாபா கிட்டவே நெருங்க முடியும். பாபா யாரு தெரியுமா, ஒரு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதனாலதான் சன்னியாசிகள் வீட்டை விட்டு எதுக்கு காட்டுக்கு போறாங்க, அவங்க காமம் மகா சத்ரு இருந்தா நம்மளால தூய்மையா இருக்க முடியாதுதான் வீட்டை விட்டு காட்டுக்கு போறாங்க. கடவுள் அடையணும்னா இதெல்லாம் எதிரின்ட்டு தான் அவங்க வீட்டை விட்டே போயிடுறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீங்க வீட்டுல இருந்துகிட்டு அதை வென்று காட்டுங்க,
அப்பதான் நீங்க என்கிட்ட வர முடியும். என்கிட்ட நெருங்கணும்னா, எனக்கு சமம் ஆகணும்னா, நீங்க வந்து அது கனவுல கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. எண்ணங்கள்லயும் வரக்கூடாது, கனவுலயும் வரக்கூடாது. அப்பதான் அது முழுசா நம்மள விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சொரூபத்துல இருக்கணும். யாரை பார்த்தாலும் சரி, ஆத்மாவா பார்க்கணும். அவங்க அந்த அந்த உடல் வந்து உடல் வந்து ஜடம். அந்த ஜடத்துக்குள்ளார உயிரோட்டமா யார் இருக்கிறது? என்னுடைய சகோதரன் இருக்கிறாரு, ஆத்மா. உயிர் வந்து உயிரோட்டமா இருக்கிறது உயிர் தான், ஆத்மா தான். ஆனா அந்த உடல் வந்து ஜடம். ஜடத்துல இருக்கிற அந்த உயிரோட்டமா இருக்கிறது என்னுடைய சகோதரன். அவர் யாரு? அவர் பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தை. அவரும் என்ன மாதிரிதான் அவரும் சகோதரன். அப்ப எல்லாரையும் அந்த மாதிரி பாருங்க. ஜடத்துல இருக்கிற அந்த சகோதரன் அவரு. சகோதரன் சகோதரன் என்ற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே உங்களுக்கு சொரூபத்துல இருக்கணும். அப்பதான் இந்த காமன்றது வராது. இந்த காம உணர்வு அந்த எண்ணத்துலயும் வராது, கனவுலயும் வராது. எல்லாரையும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தானாகவே என்ன ஆயிடுவீங்க? மாறிடுவீங்கன்றாரு. ஆத்ம உணர்வுல வந்துருவீங்க. ஆத்மாவினுடைய உண்மையான குணஸ்வரூப மற்றும் சக்தி சொரூப மனநிலையிலிருந்து கீழே வராதீங்கன்றார். நீங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? நீங்க உயிரோட்டமானவங்க. நீங்க இந்த ஜடமே கிடையாது. நீங்க உயிரோட்டமான ஆத்மா. நீங்க உங்களுடைய உண்மையான குணஸ்வரூபம் மற்றும் சக்தி சொரூபம். நீங்க யார் தெரியுமா? நீங்க கடவுளுடைய குழந்தை. நீங்க கடவுளுடைய குணம் தான் உங்களுடைய குணம். கடவுள் வந்து சர்வசக்திவான். நீங்க வந்து சிவசக்தி. அப்ப மாஸ்டர் சர்வசக்திவான். அந்த சொரூப மனநிலை இருந்து கீழே வராதீங்க. மண்ணுல காலை வைக்காதீங்கன்றார். எப்பேற்பட்டவங்க நீங்க? அந்த தாழ்ந்த நிலைக்கு வராதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.